தம்பி தம்பி ஒன்றுமே செய்ய மாட்டேன். இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படித்தான் தடுப்பூசி போட வரும்போது ஒவ்வொருத்தையும் டவுசரை கட்டும்போது அச்சா அச்சா ஐயோ ஐயோன்னுவேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். மேடைக்கு வரலாம். ஐயா மாடு இப்போ போக்கு மாடு ஆகி போச்சு, சுத்து மாடு கிடையாது, வாங்க. இப்போ எந்த ஊர்லேயும் எனக்கு பொன்னாட மாலையெல்லாம் போடுறதில்ல. இது போடும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன், அது வேணாம்டானே அவங்க காலத்துலேயும் மாட்டிக்கிட்டு போயிடுறது. கேமரா வேல்ராஜ், யார் கொடுத்தது அண்ணே? நீங்கள் யார்? இல்லை நீங்கள் எந்த ஊர்னு கேட்டேன். கம்பட்டி விடுது. ஓட்டை யார் கொடுத்தாலும் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த உன்னை எம்கே தலை வணங்குறேன். என் தம்பி லவ் யூ. அக்கால எங்கள் அப்பையும் பாரு எப்பாய். எப்பா வேணாம், அந்த பொம்பளை பிள்ளைக்கு 30 சொல்லலை. எம்கேஆர் அவர்களுக்கு காந்திஜி பயிலகடா கொடூரமாக இந்த புகைப்படத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசும் பிறருக்கு உதவி செய்து விடுவேன், இல்லை என்றால் உணவளித்து விடலாம். ஆனால் இந்த புகைப்படம் இருக்குல்ல, இந்த மாதிரி 50 பைசா கிடையாது தம்பி. இந்த உலகம் உள்ளவரை நான் இல்லாவிட்டாலும் என் மகள் காசிமிகா தான் அன்பாலயத்தினுடைய நிறுவனர். என் மகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உலகம் உள்ளவரை அன்பாலயத்திலே இந்த புகைப்படம் அந்த செவத்திலே தொங்கிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த சம்பட்டி விருதனுடைய மக்களுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த ஒரே ஒரு புகைப்படம். இதுதான் நான் வாங்கின சொத்து பரிசு. தம்பி இங்கே மாட்டி வச்சிடாத போதையில். அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் போய் மாற்றான்ட்டே கலையரத்தில் ஆணி அடித்து மாட்டிட்டு வந்துட்டேன். அமௌண்ட் எங்கள் அப்பா வந்து தர்றாங்க, வாங்கப்பா. இவ்வளோ பேர் வைக்கப்பட்டோம்ல, அப்பா வாப்பான்னு சொன்னோடனே வர்றேன் பாரு, அதுதாயா பழைய காலத்து வீரம். எப்பா அப்போ ப்ரெசண்டாக இருந்தியாப்பா, அப்போ சம்பாரிச்ச காசு இந்த 100 ரூபா தான் என்னப்பா. அப்போ ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, சீமக்கரில் அடிச்சுக்கலாம். கச்சரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்த ஊரா தெற்கு தெரு, உங்கள் பேருப்பா கண்ணுச்சாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக 100 ரூபாயா. அந்த காலத்தில் சம்பாதிக்க முடியல என்ற அவர் வேதனையை கக்குகிறார். மறுபடியும் பிரசிடண்டாரு அடுத்த வட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்து பிஞ்சக்காட்டப்புறம் வாங்கி விடலாம் என்று சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள் என் சித்தப்பு. வாய்ப்பே இல்லை, இந்த ஜெய்வனை வச்சுட்டேன். பெரியவர்கள் இந்த காசு கூட ஒரு சாமி காசாக நினச்சி பைக்கில் போடுறேன். அவர்களுக்கு நம்ம செய்யணும். ஆனால் அவர் பல இடத்துல செஞ்சுருப்பார் என்பதை பல இடத்துல தம்பி எதுவுமே சொல்ல விட மாட்டீங்களே, பல இடத்துல நல்லது செய்திருப்பார். அதனால தான் பல்லுகள் கொட்டி இருக்கின்றார். வாயை துறக்கடான்ட்டேன். என்ன கரத்திலும் பொன்னலான கொடிய மதிப்புக்கு மரியாதை கொரிய பெய்த மழையை அன்பு உள்ளங்கள் எல்லாம் ஒருமலைப்படுத்தி சாமியை வேண்டுதனால் உங்கள் மனம் வலிக்கக்கூடாது என்று இங்கே உள்ள இந்த முனீஸ்வரன் மலையை நிறுத்திவிட்டார். சம்பட்டி விடுதி என் அன்பு உறவுகள் சார்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய நாடகம் வைக்கிறது கிராமத்தார் தானே. சம்பட்டி விடுதி இந்த கிராம பொதுமக்கள் சார்பாகவும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த அன்பு அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இந்த நாடகத்தை இப்பகுதியில் யாரும் பார்த்ததில்லை. பெண்களுக்கு லேசாக யோசனை வரலாம். கதம்பம்ன்றாங்களே உள்ள 10 பேர் வச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க போல, 100 ரூபாய்க்கு தலைக்கு விற்றுட்டு காசு வாங்கிட்டு போவாங்க போல அப்படின்னு நினைப்பேன். கதம்பம் என்றால் மல்லிகைப்பூ என்றால் ஒரு மலரை குறிக்கும். கதம்பம் என்றால் அந்த கதம்பத்தில் எல்லா மலர்களையும் சேர்த்து தொடுத்து அதை வடிவமைப்பதான் கதம்பம். இந்தா அவனுக்கு தரத்தையும் பிடிச்சாட்டி நல்லா போட்டுக்கிட்டு இருந்தேன். தம்பி உனக்கு பட்டன் எதுன்னே தெரியல, அப்போலேருந்து பார்க்குறேன். அதில் ஒரு அமுக்கு இதில் ஒரு அமுக்கு அமுக்குறேன். மேலே ஏறி கூட உட்காருப்பா ப்ளீஸ் ப்ரோ. சார்பு சேவப்பட்டு நமக்கு கூடாது, அமுத்துறது முண்டை. இந்த நாடகத்திலே அழகர் கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பு தீப்பந்தம் ஏந்தி
இங்கே சேவலை கடித்து காய்ச்சி கொடுப்பாங்க. கொல்லிமலை சின்ன கருப்பும் இங்கே வருவாங்க. தம்பி இப்போ கிடையாது, இப்போ பஸ்ஸு இல்லை, பேசாமல் உடனே எந்திரிச்சு பார்க்குறேன். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கெட்ட வழக்கம். ஒரு இடத்துல ஒரு 4 பேர் கூட்டமாக இருந்தாங்கன்னா வர்ற வண்டி வர நிப்பாட்டி போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஆமை செத்து கிடக்கும். இந்த நாடகத்தை பற்றி சொல்லிவிடுகிறேன். 4 பப்புன், 3 என்னோடய ஸ்டூடெண்ட் தான். உள்ள கடுமையாக வார்மப்பில் இருப்பாங்க. நான் சொல்லி கொடுத்ததை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. யார்ட்டையாவது வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாத்தியார் அங்கே இருக்கார். ஆனால் அவங்க வயசுக்கு உங்களை சிரிக்க வச்சுருவாங்க. எப்படியா சிரிக்க வைப்பேன். அது அந்த பப்பில் பார்த்தா சிரிப்பு வந்துடும். ஏன்னா மடு அப்படி இல்லை, மடு நல்லா இருக்கணும். காமக்கா விட்டுப்பட என்ன விட்டுப்பட கொண்டுருவேன். அன்றைக்கி ஒரு ஊரில் வந்து ஒரு ஊர் பெரியாலே லேசாக பிடிச்சி பார்த்தார். நான் தான் சொன்னேன் 60 ரூபா கொடுத்துட்டு பிடிங்கிட்டேன். அப்புறம் அருவாடத்தில் வந்துட்டார். வெட்டிட்டு வீட்டுக்கு போய் சூம்பிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நடக்கும், லேசு கிடையாது. இந்த சின்ன கருப்பு பெரியவர் காசு அப்புறம் கொடுங்க, காசு வேணாம். ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டே இருந்தால் நாடகம் கட்டு போயிடும். அப்புறம் வாங்கிக்கிறேன். ஐயா போயிடுவானே என்கிட்ட வாங்கி. இல்லை அப்பா ஐயா, பக்கத்து ஊர்லேயே நாடகம்னா 1000 ரூபா செலவு தான் என் வண்டிக்கு. கிட்டத்தட்ட 187 கிலோமீட்டர் வந்திருக்கேன் உங்கள் அன்பை பார்ப்பதற்காக. ஆனால் நான் வந்தது பெருசு கிடையாது. நீங்கள் எல்லாரும் தூக்கத்தை முழித்து வேலைக்கு போனவங்க. இந்த நாடக கலையை இவ்வளோ கூட்டம் போய் பார்த்தா அந்த நடிகனுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்களா. உங்களை அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு உங்களுக்கு தான் நன்றி. நான் வந்தது பெருசு கிடையாது. மாந்தோப்பு தென்னந்தராயம்பட்டி மாந்தோப்பு பயலுக. மாந்தோப்பு பயலுன்னு ஏன் சொல்கிறேன்? அங்கே உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. வேறு மாந்தோப்பில் போய் கொட்டையை சோதனை ஒன்றாங்க. எந்த அதே இது வந்துருச்சுப்பா. அன்றைக்கி ஒரு கல்யாண பேனரில் பார்த்துட்டேன். கப்ளிங் ஓசு ஒன்று சேர நேரம் அடிச்சிட்டேன். கட்டவுட்டில் அடித்தாங்க. இப்போ முதல்லாம் கட்டவுட்டை பார்த்தா சாமி படம் போட்டு பெரிய ஊரான் இடுப்பில் துண்டை கட்டி சட்டை இல்லாமல் இப்படி கும்பிட்ட மணிக்கே கும்பாசித்துக்கு விழாவுக்கு வருக தரும் அத்தனை 10 கோடிகளும் வருக வருகன்னு வரவேற்கிறோம் நன்றாங்க. இப்போ இளைஞர் ஊரா சேர்ந்து கட்டவுட்டை அடிச்சிருக்காங்க. ஒத்து பார்க்காதீங்க கூசுது. எது வாசனா பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போங்கடா. எங்கள் ஊர் திருவிழாவுக்கு என்ன மசருக்கு வந்தேன்னு அடிச்சிருக்கேன். அப்போ அந்த ஊருக்கு எவன் போவேன்? டவுன் பூஜையே போகாது. என் அன்பு தம்பிகள் எல்லாம் கட்டவுட்டை அடிங்க. நல்லதொரு வாசகத்தை போட்டு இந்த ஊருக்கு மற்றவர்கள் வந்தால் மனம் மகிழ்ச்சியோடு செல்லும் அளவுக்கு வாசகம் போட்டு கட்டவுட்டை அடிங்க. நம்ம நினைக்கிறான். அதுலேயும் சில பேர் போட்டிருப்பாங்க. பார்த்தா பள்ளிக்கூடத்து பயில இம்புடுக்கான இருக்கேன் கட்டவுட்டில் போட்டிருக்கேன். எத்தனை பேர் வந்தாலும் வெட்டு பிடிச்சி ஆவையிடான்னு போட்டிருக்கேன். பார்த்தா வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்கி சாகுறாங்க. ஏன் தம்பி அங்கிட்டு போனேன்? இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தில் இப்போ நான் உள்ளே போனவுடனே 2 டான்ஸ் வருவாங்க. 2 டான்ஸும் அடுத்தையும் பொண்டாட்டி தான். கெஞ்சி கேதறி வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். லைட்டாக ஒரு கீரல் விழுந்துச்சுன்னா புருஷன் கீரல் கூலி கேட்பேன். எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் வயிற்று பொழப்புக்காக என்னை நீங்கள் என்ன வேணால் பேசலாம், உரிமை இருக்கிறது. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் பிள்ளைகளை எதுவும் பேசுகிறாரு. 2 பிள்ளை வந்தவொடனே 2வது பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் ஓடியாந்து அப்படியே சிமெண்ட் மூடியை தடவிடுவேன். சீனை சொல்லணும்ல ப்ரோ. சிமெண்ட் மூட தரவொடனே என் ஸ்டூடெண்ட் வந்து என்னை பேக்கில் அடிச்சு காலிடுவேன். அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. அது முடிஞ்சவொடனே இந்த காதல் பாட்டு பாடும் போதே இங்கே கருப்புச்சாமி தீப்பந்தத்தை பொருத்திடுவாப்புல. பப்புள் கிடையாது, தொப்புள். ஏன்னா ஒரே விஷயம் கேளு. இந்த எல்லாரும் சொல்லி பரமசிவன் சம்பட்டியார் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 120 ஏழை அவர் கூப்பிட்றாங்க. அண்ணே பிளாக்கில் சரக்கு ஓட்டலண்ணே, ஓட்டினேன். இப்போ போலீஸ்காரர் சொன்னது வந்து ஓட்டுறது இல்லைண்ணே. ஓட்டுறதுக்கு எங்கள் அண்ணன் காசு கொடுத்தா யாரா கொடுத்தது? அது என்ன கணக்கு? 120. சரி விடு, பழைய பாட்டில் கணக்கு. குடிப்பதனால் என்ன நன்மை என்ன தீமை எல்லாரும் செல்ல கூட எடுத்துக்கலாம். குடிக்கிற ஆளுக்கு நல்லதா, அதை யோசிக்கிற ஆளுக்கு நல்லதுன்னு ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன், நீங்கள் கை தட்டுவீங்க. தினசரி ஒரு மனிதன், ஒரு ஆள் 10 கோட்டை அடித்து வீட்டுக்கு பின்னாடி பாட்டில்களை குவித்து வைத்திருந்தான். அதை யோசித்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பாட்டிலை பூரா சேர்த்து வைத்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டினான். தினசரி 10 பாட்டில் குடிச்சிட்டு போட்டவன் அதே ஆஸ்பத்திரியிலே பேஷண்டாக சேர்ந்து விட்டான். இதுதான் தமிழக நிலைமை. முடிஞ்சு சொல்லி இப்போத்தையும் யோசித்தேன், அடித்து விட்டேன், கைதட்டு வந்துருச்சு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஒரே ஒரு விஷயம்.
இந்த உசிலம்பட்டி தேனி பக்கம்லாம் இந்த நாடகத்தை பற்றி தெரியாது. நடந்த ஒரு உண்மை. கருப்புசாமி நான் தான் சொன்னேன், ஒரு 10 இளைஞர்கள் வரும்போது பார்த்தா பூரா பட்டி அடித்து காய் வெட்டி கட்டி உனக்கு என்னென்ன வேணும், உனக்கு உசுரை கொடுப்போம் மசுரை கொடுப்போம்ட்டாங்க. சரிப்பாண்டே நான் ஒன்று சொன்னேன், தம்பி கருப்புசாமி ஆடும்போது ஒரு 10 பேர் சேர்ந்து ஆடும்போது தூக்கிட்டு வந்துருங்கன்னே. இவர் சேவலை கருப்புசாமி கடிக்கி அவங்க தூக்கிட்டு மேடைக்கு வரல வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடித்த போதைக்கு சைடிஸுக்கு அந்த சேவலை வதக்கி திம்ப முடியும். அப்புறம் அந்த கருப்புசாமி வீட்டுக்கு போய் இவங்களோட சேர்ந்து அதை நறுக்கி வெங்காயம் நறுக்கி கொடுத்து பட்டை வத்தை போட்டு எனக்கு ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பிறந்தவன் தான் அவன் தலையில் விழுந்துருச்சு கோழிப்பி. நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் விமான சித்திரம் பொன்னமரத்தை சேர்ந்த ராகுல் காந்த் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். அன்னை பெரிய கருப்பு கூட்டமணி தம்பி எந்த வேலை கடந்தாலும் போட்டுட்டு ஓடியாந்து நமக்காக அருள் தர காத்து கொண்டிருக்கிற மன்னார்குடியை சேர்ந்த சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டார்.